அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. எல்லாம் வல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இந்த திருப்பாவை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சாயி டிவி பக்த கோடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு தொடர்கிறோம். 21வது பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப்பட ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய். பகவானை பெரியாய் என்கிறார்கள். இன்று எல்லோரும் காட் இஸ் கிரேட் என்கிறார்களே புதியதாக இங்கிலீஷில். இதை ஏற்கனவே சொன்னது ஆண்டாள் நாச்சியார், காட் இஸ் கிரேட் என்று. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி, எத்தனை பாத்திரங்கள் வைத்தாலும் அதில் நிரம்பி எதிர்த்தடிக்கிறதாம். அவ்வளவு அந்த பசுமாட்டிடம் பால் சுரக்கிறது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அப்படி வர்ஷிக்கக்கூடிய பசு எப்படி பகவான் வளர்ப்பதனால் பகவானோடு ஒப்பிடுகிறார்கள். பகவான் நமக்கு கொடுப்பது போலே கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏற்ற கலங்கள், அதனால் எதிர்பொங்கி மீதளிப்ப, கடலை இட்டாலும் நிறைக்கும், சமுத்திரத்தை போன்று கொடுக்கக்கூடிய வள்ளல். வள்ளல் என்றால் என்று பலமுறை அர்த்தம் சொல்லி இருக்கிறோம். யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் வள்ளல். இங்கு பாருங்கள் என்ன சொல்லுகிறார்கள். திரௌபதி அழைத்தவுடனே அவன் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தான். அதனால்தான் பகவான் சொல்லுகிறான், அதனால்தான் அந்த பரம்பரையை ரட்சித்தேன், அதனால்தான் அந்த பஞ்சபாண்டவர்களை ரட்சித்தேன். அவளுடைய கூக்குரல் கேட்டு நேரிலே வர முடியவில்லையே, எனக்கு அந்த ரணம் இருக்கிறது என சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே பேசுகிறார்கள். எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். மறுபடியும் நான் சொல்லும் வாக்கியத்தை கேள் என்று கிருஷ்ணன் உபதேசிக்கும் பொழுது அர்ஜுனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறாயா என்பான். இப்போ நாங்களும் உபன்யாசம் பொழுது உங்களை பார்த்து கேட்கிறீர்களா என்று நேரிலே சொல்லும்பொழுது சொல்லுவோம். கேட்கிறீர்களா என்றால் நீங்கள் கேட்கவில்லை என்று பொருள் அல்ல, கூர்ந்து கவனியுங்கள் என்று பொருள். அதனால்தான்
லங்கையில் விபீஷணனுக்கு பட்டத்தை கொடுத்து அபிஷேகம் செய்து சந்தோஷப்பட்டான் பகவான். வள்ளல் கண்ணனைப் போலே பெண்ணுக்கும் பேதைக்கும் வித்தியாசம் தெரியாதவன், பேதைக்கும் ஆற்றப்படைத்தான் பெரும் பசுக்கள். அவன் கை தொட்டு வளர்ந்ததினாலே எல்லாமே கொடுக்கிறது, அள்ளி கொடுக்கிறது. ஆற்றப்படைத்தான், விசேஷமாக படைத்தவன் நந்தகோபன். அவன் நந்தகோபன் கண்ணன் தீம்புகளைப் போலையும் இவனுக்கு எல்லையில்லாமல் வழியார முத்தீன்று வளங்கொடுக்கும் திருநறையூர் என்று சொல்லப்பட்டது போல, திருநறையூரில் முத்துக்களை எண்ண ஒண்ணாது போல நந்தகோபனுடைய பசுக்களை எண்ண முடியாது. நந்தகோபன்கிட்ட எவ்வளவு பசு இருந்தது. அந்த ஆயர்பாடியிலே சாதாரணப்பட்ட யாதவனிடத்திலேயே 200 பசுமாடு இருக்கும் என்றால் நந்தகோபனிடத்திலே எவ்வளவு 1000 பசுக்கள் இருந்திருக்கும், யாராலும் நிர்வகிக்க முடியாது. ஆற்றப்படைத்தான் மகனே. நந்தகோபருடைய செல்வம் சிரமப்பட்டு சம்பாதித்தாகையாலே அவருக்கு அதிகமான சுகத்தை அளிக்காது. இவன் பிறந்து படைத்ததற்கு பிறகே அவருக்கு சுகம். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். நீ உன்னை ஆறாக நினைத்து உறங்குகிறாய். ஒருவரும் பார்த்தறியாத பரமபதநாதனிடமா நாங்கள் துவழுகிறோம். சனகாதிகளுக்கே, அந்த முனிவர்களுக்கே கிருபை செய்யாதவன் க்ஷீராப்திநாதனையா நாங்கள் யாசிக்கிறோம்? இல்லை வசிஷ்டாதிகள் நியமிக்கும் வாசலிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோமா? இல்லை, எங்களுக்கே இட்டு பிறந்திருக்கக்கூடிய நந்தகோபன் மகனாக உன்னை வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். துயிலெழுப்ப நந்தகோபன் மகன் என்ற பெருமை ஏற்கனவே பார்த்தோம். நப்பின்னை எழுப்பும்பொழுது நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் என்று சொன்னார்கள். அதை போல இங்கே சொல்லுகிறார்கள், மகனே அறிவுராய். உன் ஐஸ்வர்யமன்றோ எங்களை நினைக்க செய்ய வைக்கிறது. அறிவுராய், சர்வஜனான உன்னை உணர்த்துகிறோம் நாங்கள். இப்படிப்பட்ட செல்வத்தை உடைய அந்த நந்தகோபன் ஊற்றமுடையாய், நீ ஊற்றம் உள்ளவன், எல்லாமே நீயாகத்தான் இருக்கிறாய். நாராயண பரவேதா என்று சொல்லுகிறது. நீ அல்லவா வந்திருக்கிறாய். பிரம்மண்யோ தேவகி புத்திரகா. அந்த பரமாத்மா யார் என்று தேவகி புத்திரன் என்று சொல்லுகிறதே, எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே என்று அவனும் சொல்லியிருக்கிறான். சர்வே வேதாகா கிருஷ்ணகா. எல்லா வேதங்களும் கிருஷ்ணனையே சொல்பவன், எல்லாமே கிருஷ்ணனையே சொல்லக்கூடியது. வேத முதல்வன் பெரியாய், அந்த வேதங்களும் எல்லை காண ஒண்ணாதபடி பெரியவனாய் இருப்பவனே, எவனை அடைய முடியாமல் மனத்துடன் கூடிய வாக்குகள் திரும்புகின்றனவோ, அறியப்படவில்லையோ அவன் அறியப்பட்டவனாகிறான். வேதங்கள் என்ன சொல்லுகிறது? நான்மறைகளும் தேடி காணா முதல் செல்வன். என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கும் இந்த பரமாத்மா பூமியை காட்டிலும், அந்தரிக்ஷத்தை காட்டிலும், தேவலோகத்தை காட்டிலும், இல்லை உலகங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவனாயிருப்பவன். எல்லாவற்றை காட்டிலும் பெரியவனாயிருப்பவன் அடியன் இதயத்தில் இருக்கான். என்ன பொருள்? அந்த இதயம் பெரியது. இதயத்திலே பக்தி இருப்பதனால் அவன் தன்னை இதயத்திற்கு ஏற்ற வண்ணம் வைத்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். இப்போது நாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய உருவத்தை சாதாரண மனுஷன் பண்ணுறோம். உருவத்தை ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோவை பெரிய ஒரு கட் அவுட்லேயும் வைக்கலாம், படத்தை நம்ம சின்ன பாஸ்போர்ட் சைஸ்லையும் வைத்து கொள்ளலாம். நாம் அதை எடுத்து ஒரு வாட்ஸ்ஆப்பில் அனுப்புகிறோம், அதுவும் இத்தினூன்று ஃபோனில் அனுப்புகிறோம், வைத்து கொள்கிறோம். அப்பொழுது நாம் ஆல்ரெடி இருக்கிற மனிதன் எப்படி இந்த இத்தினூன்று பாஸ்போர்ட்டில் இருக்கிறான்? இதையே ஆச்சரியமாக யாருமே எண்ணவில்லையே. இதை நாம் இப்படி வைத்திருக்கும்பொழுது பகவான் இருக்க மாட்டானா? அவன் எங்கும் இருப்பான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதனால்தான் அவன் பெரியவன். நாம் அழியக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இவ்வளவு விதவிதமாக இருக்கும்பொழுது அழிவற்ற அந்த பரமாத்மா தோற்றமாய் இன்றைய உலகினில் தோற்றமாய் நின்ற, தோன்றி நின்ற என்று பொருள் கொள்ளலாம். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தோன்றும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இவன் எப்படி தோன்றி இருக்கிறான்? உலகங்களாகிய தாமரை மலர்வதற்கு மகாபுருஷனான அச்சுத சூரியன் தேவகியாகிய கிழக்கு திக்கில் ஆவிர்பவித்தான். தேவகி பூர்வ
சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனாக என்று சொல்வது போலே பகவான் தோற்றமாயின்ற சுடரே, மற்றவர்கள் கர்மத்தினால் பிறக்கிறார்கள், நீ உற்பத்தி செய்து கொள்ளுகிறாய், உன்னை நீயே உன்னை படைத்து கொள்ளுகிறாய், எங்களை நீதான் படைத்தாய், துயிலழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது உந்து வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர். மாற்றார் அன்றிக்கே ஊற்றமுடையாய் மாற்றார்கள் இந்த உலகத்திலே. நீ மனுஷனாக அவதரித்திருக்கிறாய், மனிதர்களுடைய லோகத்திலே சனாதனனான விஷ்ணு ராமனாக பிறந்தான், அவர் பிறந்த பின்பே குணம் மிக்கவரானார் என்று வால்மீகி மகர்ஷியும் சொல்லுகிறார். பகவானான ராமனாக அவதரித்திருக்கிறான். ராமனாக அவதரித்தவன் பகவான் மனிதனாக வந்து இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக நடந்து கொண்டவன். நமக்கு என்ன தோன்றும்? மனிதனாக வந்தவன் இவ்வளவு தூரம் தெய்வமாகி இருக்கிறானே, நாமும் இப்படி நடந்து கொண்டால் அவனை அடையலாம், மற்றவர்களிடத்திலே பிரியமாகவும் இருக்கலாம். ஊற்றம் உடையாய், அடியாரை ரட்சிக்கும் விஷயத்தில் அசைக்க முடியாத உறுதியை உடையவனே. சுக்ரீவன் முதலானோர் விபீஷணன் சொல்லப்பட்டதும் நீ எல்லாருக்கும் தகுதியாக இருக்கக்கூடியவன் என்று உன்னை அண்டியவுடனே அவனை ஏற்றுக்கொண்டாய். பிராட்டி மறுத்து பேசின போதிலும் அப்பொழுது பிராட்டியினிடத்திலே எம்பெருமான் சொல்லுகிறான், சீதே, நான் என் உயிரையும் அதிலும் மேலான உன்னையும் உன்னிலும் உயர்ந்தவனான லட்சுமணனையும் கைவிட்டாலும் விடுவேன். பிரதிஜை செய்துவிட்டு அதிலும் பக்த கோடிகளுக்கு பிரதிஜை செய்துவிட்டு அந்த பிரதிஜையை கைவிட மாட்டேன். நீ பகவான் சொல்லுகிறான், நான் உன்னை விட்டாலும் விடுவேன். அவ்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் ஸ்வாம்பா சீதேச லக்ஷ்மணாம் நது பிரதிஜானாம் சம்சித்யா பிராமணேபியோ விசேஷதக. நான் என்னுடைய சபதத்தை விடமாட்டேன் என்கிறான். நான் பக்தர்களை ரட்சிக்கின்ற விபீஷணனை சரணாகதி ஏற்றுக்கொண்டவன், உன்னை ரட்சிப்பேன் என சொல்லுகிறான். போர்க்களத்திலே விபீஷணனுக்கு ஆபத்து வராமல் பார்த்து கொண்டான். ஆமாம், கும்பகர்ணனும் விபீஷணனை ஒப்படைக்கும் பொழுது சொல்லுகிறான், நீயும் உன் தம்பி பக்கத்திலே எப்படி வைத்து கொண்டிருக்கிறாய், அனுமாரை எப்படி வைத்து கொண்டிருக்கிறாய், அதை போல் விபீஷணனையும் வைத்துக்கொள் என்று சொல்வதாக கவி சக்கரவர்த்தி கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவார். அதனால் பெரும் குணம் உடையவன், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அதனாலே அவன் சொல்லுகிறான், பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய சுடர், ஜோதி. சுடர் என்று சொன்னால் ஜுவாலை, எங்குமாக இருக்கக்கூடியவன், வாத்சல்யத்தோடு கூடிய ஒளியை உடையவன். ஒளி, ஒரு ஒளி இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி ஒருத்தனுக்கு தேவையான அளவுக்கு நாம் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நமக்கு அந்த ஒளி தேவை. சூரிய ஒளி தேவை, ஒரு விளக்கு ஒளி தேவை, எத்தனை வேண்டியிருக்கு நமக்கு ஒளி. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம். சூரியனிடத்திலிருந்து விளக்காக வைத்து கொள்ளுகிறோம். சூரியன்கிட்ட ஜலத்திலேருந்து தானே உற்பத்தி பண்ணுறோம். சூரியன் வந்தால் தான் உற்பத்தி செய்ய முடியும். எல்லாமே அவனை வைத்து கொண்டு ஒரு ஒளியிலிருந்தான் இன்னொரு ஒளியை பெறுகிறோம். அப்படி சுடராக இருக்கக்கூடியவன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், துயிலழாய், இப்பொழுது எழுந்திராமையேல் நீ பிறந்து படைத்த செல்வத்தினுடைய பெருமை என்ன? நாம் எழுந்திருக்கிறோம், நீங்கள் வந்தபடியே ஒரு பாசுரமிட்டு சொல்லுங்கள் என்று கண்ணன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், மாற்றார் உனக்கு, மற்றவர்கள் பயத்தினால் வந்திருக்கிறார்கள். ஆமாம், மாற்றார்கள் வந்திருப்பது எதற்கு? வலி தொலைந்து இரண்டாக பிளக்கப்பட்டாலும் சரி ஒருவருக்கும் வணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ராட்சசாதிகள் முதற்கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 உலகளையும் சுற்றி கதியற்று திரிந்த அந்த காகாசுரன் சரணம் அடைந்தவுடன் அவன் உன் வாசலிலே விழுந்து கிடக்கிறோம். கதியற்று காகாசுரனை போலே. காகாசுரன் காக்கையின் வடிவம் எடுத்து தாயாரை தொல்லைப்படுத்தியவன். எல்லா லோகம் சுற்றிவிட்டு கடைசியில் ராமனுடைய திருவடியே கதி என்று வந்து விழுந்தான். அதை போல் வந்து விழுந்திருக்கிறோம். யாம் வந்தோம்
யாம் வந்தோம் என்று சொன்னார்கள். ஆசை முடிய ஒட்டாது, சொரூப ஞானம் வர ஒட்டாது, ஆற்றாமல் இருந்த இடத்தில் இருக்க ஒட்டாது. உன்னுடைய சொரூபத்தை காண வேண்டும் என்று வந்திருக்கிறோம். நாங்கள் பெரியாழ்வாரை போல பல்லாண்டு பாடி வந்தோம், புகழ்ந்து சத்துருக்களைப் போல் புகழ்ந்தும் வந்தோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம். நீ எங்களை அடைந்தாலும் அடை, இழந்தாலும் இழ. நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டியமோ செய்து வந்திருக்கிறோம். உன்னுடைய கருணையை பற்றி பேசி கொண்டு வந்திருக்கிறோம். உன்னுடைய வள்ளல் தன்மையை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். மேலும் நீ எப்படி பசுக்கள் கொடுக்கிறதோ அதை போலவே கொடுப்பவன் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். பசு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறதோ, பசுவை வளர்க்கிற நீயும் பசு போல் இருக்கிற எங்களை ரட்சிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார்கள் நப்பினை பிராட்டியார், அடியேனை வந்து அடைந்த உடனே உங்களுக்கு என்ன குறை? கிருஷ்ணனைத்தானே அடைய வேண்டும், கிருஷ்ணனை எழுப்புவோம். நப்பினை பிராட்டி, என்னை பற்றின பின் உங்களுக்கு ஒரு குறை உண்டாகுமோ? உங்களுக்கு ஒரு குறை என்பதே கிடையாதே என்று சொல்லுகிறார்கள். ஆக மேலான பிரமாணமாகிற வேதத்தில் சொல்லப்படக்கூடிய உடையவன் அவர். என்ன சொல்லுகிறார்கள் இந்த பாசுரத்திலே? மேலாக எது புகழ்கிறதோ அந்த பாடல், எந்த வேதம் உன்னை சொல்லுகிறதோ, சாதாரணப்பட்ட பக்தனும் சொல்லுகிறான். நாங்கள் சாதாரணப்பட்ட பக்தர்கள். இந்த இடத்திலே ஒரு விஷயாந்தரம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஏரோப்ளேன் ஓடுகிறது, ட்ரெயின் ஓடுகிறது, கார் போகிறது, பஸ் போகிறது. இதிலே உயர்ந்து பிஹெச்டி செய்த படித்தவனும் போகிறான். ஜனாதிபதி போன்று பதவியில் இருப்பவர்களும் போகிறார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். விவசாயியும் செல்லுகிறான், வியாபாரி செல்லுகிறான், இளைஞன் செல்லுகிறான். இப்போ இதிலே எப்படி எல்லோருக்கும் இடம் கொடுக்கிறது? அது அந்த தனியாக போனாலும் சரி, சேர்ந்து போனாலும் சரி, வஸ்து ஒன்று தானே. அது எப்படி இடம் கொடுக்கிறது? அங்குதான் ஒன்று கவனிக்க வேண்டும். வேதம் என்ற படிப்பு அது பகவானை உணர்ந்து சொல்லுகிறது. இப்பொழுது நாம் ஒன்று சொல்லுகிறோம், விவசாயம் செய்கிறான் ஒருவன், அல்லது யாதவர்களைப் போல் மாடு வைத்து பால் கறக்கிறார்கள், அது ஒரு கல்வி. ஆம், அங்குதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே கல்வி. அவரவர்கள் கற்ற கல்விக்கு ஏற்ப பகவானை தொழுகிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் பகவான் கிருபை செய்கிறான். அதனால்தான் அவன் பகவான். பெரியாய் பெரியாய் என்று சொல்லுகிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் தான் படித்தவன் என்று. உண்மை, வேதம் படித்தவன் வேதம் படித்திருக்கிறான், விஞ்ஞானம் படித்தவன் விஞ்ஞானம் படிக்கிறான். ஒரு வியாபாரி வியாபாரத்துக்குரிய விஷயத்தை படித்திருக்கிறான், விவசாயி விவசாயத்துக்குரிய விஷயத்தை படித்திருக்கிறான். இப்பொழுது நாங்கள் காலட்சேபம் செய்கிறோம், இதற்கு தகுந்த விஷயத்தை படித்திருக்கிறோம். யார் மேதை என்று சொல்லுங்கள்? யாருமே மேதை என்று பகவான் சொல்லவில்லை. அங்கு என்ன விரும்புகிறான்? பக்தியைத்தான் விரும்புகிறான். வேதம் கரை காணா விமலன் என்றால் என்ன பொருள்? வேதம் தான் படித்த அளவுக்கு எதை பகவானை சொல்லுகிறதோ, படிக்காமலே ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் சொல்வது என்பதுதான் முக்கியம். பக்தி தான் அங்கு முக்கியம். ஒருவன் விவசாயி மட்டம் கிடையாது, வியாபாரி மட்டம் கிடையாது, உத்தியோகத்தில் இருக்கிறவன் தான் உயர்வு என்றோ, மந்திரி பதவியில் இருப்பவன் தான் உயர்வு என்றோ எங்கும் பகவான் சொல்லவில்லை. அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த மூளையில் பேசுகிறார்கள். பின்னால் பார்க்க போகிறோம். அவரவர்கள் அவரவர்கள் ஸ்திதியிலே சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே பேசுகிறார்கள். தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில், இந்த உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுடரவன். அவரவர்கள் தெரிந்து கொண்ட விதத்தில் இந்த சுடரிலிருந்து ஜுவாலையை பெற்றுக்கொண்டு அவனுக்கே தருகிறார்கள், ஒப்படைக்கிறார்கள், அவனை கொண்டாடுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது யார் உயர்ந்தவர்கள்? அதுதான் ஆற்றாது உந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் உன் விரோதிகள் தன்னுடைய வலிமையை தொலைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களிடத்திலே இருக்கிற பஞ்சேந்திரியம் என்ற விரோதியை தொலைத்து கொண்டு பக்தி பரவசத்தோடு வந்திருக்கிறோம். நாங்கள்
ஒரு விரோதியை நாங்களே ஒழித்து விட்டு வந்திருக்கிறோம். அடியார்களாகிய யாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உன் திருவடியை பற்ற வந்திருக்கிறோம். இந்த பாசுரத்திலிருந்து ஒரு தத்துவம் தெரிந்து கொள்ளுங்கள். உயர்வு தாழ்வு என்பது நாம் தான் பார்க்கிறோம், பகவான் பார்க்கவில்லை. மேலும் பகவானிடத்தில் செல்லும் பொழுது நாம் எல்லோருமே ஒரே ட்ராக்குக்குத்தான் வருகிறோம். ஆமாம், ஒரே தண்டவாளத்தில் தான் ஓடி வருது எல்லா ட்ரெயினும். போய் பாருங்கள், கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின், ஒரு ஊர்லேருந்து கிளம்புற ட்ரெயின் அதே தண்டவாளத்தில் தான் வருது. 10-15 நிமிஷம், அரை மணி நேரம் வித்தியாசத்திலே வந்து சேரும். சேர்ற இடம் எக்மோர் தான். எல்லா ட்ரெயினும் எக்மோருக்கு தான் வருது, சென்ட்ரலுக்கு தான் வருது. ஆனால் ஒவ்வொரு ஊரிலிருந்து வருது, ஒவ்வொரு பேர் வச்சுட்டு வருது. ஆனால் எல்லாத்துக்கும் டிக்கெட்டு ஒன்று தான் வாங்கிட்டு வரும். யோசனை செய்து பாருங்கள். அப்பொழுது இதில் யார் உயர்ந்தவர்கள்? நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் உயர்ந்தவன், இவன் மட்டம் என்று. பகவான் அப்படி எண்ணவில்லையே. பகவான் அப்படி எண்ணுகிறானா? அதனால்தான் அவன் பெரியவன். பெரியவனை மாயவனை என்று சொன்னார்கள் பெரியோர்கள். பெரியோய், பெரியவன், காட் இஸ் கிரேட் என்றால் என்ன பொருள்? கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறான்? எல்லாவற்றையும் படைத்ததே அவன்தான். எல்லாவற்றையும் படைத்தான். ஆனால் வித்தியாசத்தை படைத்தது மனிதன்தான். வித்தியாசத்தை படைக்காதீர்கள், எதிலும் வித்தியாசம் பார்க்காதீர்கள். ஆமாம், எல்லாமே பகவான் படைத்து வச்சிருக்கான். புதுசாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதுதான் இந்த காலத்து கவி சொன்னான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதந்தனை படைத்தான். எதை கண்டான்? இவன் எதை தெரிந்து கொண்டு படைத்திருக்கிறான்? இவன் படைக்கவில்லை, பகவானே படைத்து வைத்திருக்கக்கூடிய சொத்து அது. அப்படித்தான் இந்த பாசுரத்தினுடைய தத்துவம். இதில் என்ன சொல்லுகிறார்கள்? நீ பெரியவன், நாங்கள் குற்றம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்கள், குற்றத்தை தொலைத்தவர்கள், பக்திமான்கள் எல்லோரும் திருவடியிலே வந்து நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வது கொள்ளாது உன்னுடைய இஷ்டம், நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள். அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்து மைந்தும் அறியாத மானுடரை, வையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.